ஹலோ எவ்ரிவன் இன்றைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா கிரிப்டோ கரன்சி பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு தெரிஞ்சது நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஸோ ஸ்கி ஸ்கிப் பண்ணிடாங்க. இது வந்து ஆல்ரெடி கிரிப்டோ ஃபீல்டில் இருக்கிற ஆட்கள் அவங்களுக்கும் சரி, அண்ட் பேசிக் நாலேஜ் இல்லாட்டி கிரிப்டோ ஃபீல்டில் இல்லாத ஆட்கள் அவங்களுக்கும் சரி. ஸோ அதுக்கு அவங்களுக்கான வீடியோ. ஸோ அதை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எப்படி earn பண்ணுறது அண்ட் அதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஸோ வாங்க வீடியோ கூட கிரிப்டோ தமிழ். Audio Jungle. ஹலோ கைஸ், இப்போ என்னடா இன்றைக்கு பார்க்க போகிறது கிரிப்டோ வச்சு இப்போ கிரிப்டோன்றது என்றைக்கும் ஒரு ஸ்கேம் கிடையாது. சரியா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரிப்டோன்றது என்றைக்கும் ஸ்கேம் கிடையாது. ஆனால் கிரிப்டோ வச்சு ஸ்கேம் நடக்கும். இப்போ ரீசெண்டாக இப்போ ஒரு சில வெப்சைட்ஸ் வந்து என்னடா வெப்சைட்டில் உருவாக்கலாம். வெப்சைட் எப்படின்டா எங்கிட்ட ஒரு 100 USD அப்படி டிபாசிட் பண்ணுங்கள். டெய்லி உங்களுக்கு நாங்களும் 3 to 5 USD நாங்கள் ரிட்டர்ன் தருவோம். இப்படி ஒரு 3 மாதம் தொடர்ந்து கண்டிப்பாக ரிட்டர்ன் தருவோம். ஸோ நீங்கள் எங்களோட சைட்டில் டிபாசிட் பண்ணுங்கள், அப்போ உங்களுக்கு அதுக்கு அதை ரிட்டர்ன் வந்துட்டுருக்குன்னு சொல்லி அவங்க ஸ்கேம் பண்ணுவாங்க. அப்போ அந்த டைம் வந்து ஒரு சில பேர் வந்து புதுசாக வர கான்செப்ட் ஆகல என்ன செய்வாங்கன்னா போய் டிபாசிட் பண்ணுவாங்க. டிபாசிட் பண்ணிவிட்டு அண்ட் பார்த்தா ஒரு ஒன் ஆர் 2 வீக்ஸில் வந்து ஸ்கேம் ஆகிடும். அந்த கம்பெனி ஸ்கேம் ஆகி அவங்க வந்து அவனுக்கு அந்த ஆண்டோர் ஸோ அவனுக்கு டார்கெட் வச்சுருப்பான். இந்த ஃபண்ட் வந்து ஓவராக வந்துட்டு ரைட் நம்பிக்கை நம்ம வந்து எல்லாம் அதே பெட்டியெல்லாம் எல்லாம் எடுத்து மூடிட்டு ஓடிடுவோம்னு சொல்லிட்டு அவன் ஒரு டார்கெட் வச்சுருப்பான். இப்போ அந்த டார்கெட்டில் வச்சு அவன் வந்து ஸ்கேம் பண்ணி கம்பெனி மூடிட்டு போயிட்டே இருப்பான். ஸோ நம்ம நினச்சிருப்போம் நம்ம என்றைக்குமே நம்ம உழைச்சா தான் நமக்கு அதை ரிட்டர்ன் கிடைக்கும். சும்மா அவன்கிட்ட காசு போட வேண்டிய ரிட்டர்ன் தர வேண்டாம், கண்டிப்பாக ரிட்டர்ன் வராது. ஸோ அது ஸ்கேம் எடுத்து நம்ம ஏமாந்து தான் போவோம். அப்போ நம்மையும் அதில் வந்து ஏர்ன் பண்ணிட்டு நம்ம கண்டிப்பாக உழைச்சி தான் ஆகணும். அதுக்கு தான் சொல்கிறது எக்ஸ்சேஞ்சுன்றது வேர்ல்டில் நம்பர் 1 எக்ஸ்சேஞ்ச் பைனான்ஸ் சொல்லுவோம். ஸோ அங்கே தான் USD வாங்குறது விற்கிறது. ஸோ அதில் அங்கே வந்து பை அண்ட் செல்ஸ், அதாவது ஒரு கிரிப்டோ கரன்சியில் மெயின் கான்செப்ட் மெயின் ஹெட்னு பார்த்தா பிட்காயின் ஒரு சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. சில பேர் கிரிப்டோவில் நாலேஜ் இல்லாதவங்களுக்கு தெரியாது. ஸோ ஆல்ரெடி நாலேஜ் பேசிக் உள்ளவர்களுக்கு தெரியும் கிரிப்டோ உண்டு. ஸோ இப்போ கிரிப்டோவில் மெயின் கான்செப்ட் வந்து மிகப்பெரிய ஹெட்னு பார்த்தா பிட்காயின். ஸோ பிட்காயின் அடுத்தது ஆல்ட்டு கோயினில் ஹெட்னு பார்த்தா எத்திரியம். ஸோ எத்திரியம் எடுத்து அங்கே மீம்ஸ் கோயின்ஸ் அப்படி போயிட்டே இருக்கலாம். அப்போ இப்போ நான் ஏன் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன்டா, ஸ்ரீலங்கான்னு எடுத்துக்கிட்டா இப்போ பைனான்ஸோட அங்கே USD வாங்குறது விற்கின்றது அங்கே போய் வாங்கணும் பார்த்தா முதலாவது இருக்கிற சிங்கிளை வந்து நிற்பான். சரி, அப்போ USD அவங்கள்ட்ட வாங்குறது விற்கிறோம் யாருன்னு பார்த்தா கிட்டத்தட்ட 80% சிங்கிள் ஆக்கள் தான். அதாவது அவங்க வந்து ஆல்ரெடி கிரிப்டோவில் ஆல்ரெடி இன்வால்வ் ஆகிட்டாங்க. இப்போ நம்ம ஸ்ரீலங்கா தமிழ் பீப்புள் பார்த்தா ஒரு சில பேர் தான் இருக்கணும் இது நான் சொல்லுவேன். ஏன்டா எனக்கு தெரிஞ்சு அந்தளவுக்கு ஸ்ரீலங்கா பீப்புளில் பெரிய அளவு கிரிப்டோவில் தமிழாக்கள் வந்து இன்வால்வ் இல்லை. ஆனால் இந்தியா எடுத்துக்கிட்டால் இந்தியாவில் நிறைய பேர் வந்திருக்காங்க. அப்பா எனக்கு தெரிஞ்சு நியாயமான பேர் இந்தியாவில் வந்திருக்காங்க. தமிழாக்களும் சரி, ஹிந்தி ஸ்டேட் அந்த ஸ்டேட்டும் சரி, கிரிப்டோ ஃபீல்டில் இருக்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நம்ம வந்து கிரிப்டோவில் எப்பயுமே ஒரு பேசிக் நாலேஜ் கண்டிப்பாக உங்களுக்கு இருந்து ஆகணும். வேண்டாம் இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு இப்போ நீங்கள் உழைச்சா இந்த காசு மிஞ்ச போகிறது கிடையாது. அது உண்மை தான். இப்போ நீங்கள் உழைக்கிற சம்பளத்துக்கு கண்டிப்பாக நீ செலவுகள் இங்கே வைக்க விலைவாசி செலவுகளுக்கு கண்டிப்பாக மிஞ்ச. அப்போ பார்ட் டைமாக நீங்கள் வந்து ஸோ பார்ட் டைம் ஏர்ன் பண்ணிட்டா ஒன்றும் இதில் ஒரு மொபைல் இருந்தால் காணும் உங்களுக்கு பார்ட் டைம் ஏர்ன் பண்ணுறதுக்கு. அதுக்கு கொஞ்சம் இப்போ பேசிக் நாலேஜ் வந்து இப்போ நானும் வந்து எனக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் வந்து ஸ்டார்டில் வந்து சும்மா நார்மலாக வந்து யூடியூப்ஸில் வீடியோஸ் பார்த்து என்ன மாதிரி இப்படி பார்த்து கிட்டத்தட்ட 3 years ஃபீல்டில் வந்து இப்போ ஒரு அளவு மெச்சூர்டில் ஒரு அளவு தான். அது இன்னும் நிறைய இருக்குது. ஸோ அது நம்ம வந்து இந்த சிக்னல்ஸுகள் அந்த இப்போ நம்ம சிக்னல் அனலைசன்ஸ் இருக்குது. இப்போ அதெல்லாம் நிறைய இருக்குது. அப்போ ஒரு அளவு மெச்சூர்டில் வந்து இப்போ நான் ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கிறேன். எனக்கு கிரிப்டோ வச்சு ஏன் இந்த அளவுக்கு வந்து இம்பார்ட்டன் கொடுக்குற ரீசன் இன்னும் 10-20 வருஷம் பிறகு இந்த கிரிப்டோ தான் வந்து வேர்ல்டே கிரிப்டோ வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. என் ரீசன்டா நம்மளோட கரன்சிக்கு எந்த ஒரு மதிப்புமே இருக்காது. இந்த நம்ம நாட்டு கரன்சி சரி, இந்திய INR சரி, US டாலர்ஸ், ஸ்டெர்லிங் பவுண்ட் எதுக்குமே மதிப்பு கிடையாது. போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ரீசன் என்னண்டா கிரிப்டோட வளர்ச்சி. இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சின்றது அது ஒரு டிஜிட்டல். சரியா, ஸோ அது நம்ம கண்ணுக்கு புலப்படாது, கண்ணுக்கு தெரியாத ஒரு டிஜிட்டல், அதாவது ஜஸ்ட் ஒரு டிஜிட்டல் மட்டும்தான். ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரிய நாணயத்தை விட அதுக்கு ஒரு மதிப்பு அதிகம். ஸோ ஒரு பிட்காயின் ப்ரைஸ் இன்றைக்கு வந்து 70,000 USD போயிட்டு இருக்குது. சரியா, யோசிச்சு பாருங்கள். ஒரு பிட்காயின் நம்ம வாங்கணும்டா நம்ம வந்து 70,000 USD பே பண்ணணும் பிட்காயின் வாங்குறதுக்கு. அண்ட் ஒரு சில கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா இப்போ கனடாவில் பார்த்தா நம்ம வந்து ATM மிஷின் இருக்குது தானே இப்போ நம்ம கண்ட்ரியில். அதே மாதிரி அங்கே வந்து ஒரு மிஷின்ஸ் இருக்குது கிரிப்டோ. நம்ம வந்து அசட்ஸ் அங்கே கொடுத்து கனடியன் டாலர்ஸ் பே வாங்குற மாதிரி. அதாவது எங்களோட ஓன் அசட்ஸில் இப்போ எங்களோட என்ன பிட்காயின் எவ்வளோ அந்த ஃபண்ட் இருக்கோ அதை நம்ம அங்கே வந்து ஷேர் பண்ணி நம்ம கனடியன் டாலர்ஸாக ரிட்டர்ன் வர மாதிரி அங்கே ஒரு இது செட்டப் இருக்குது. ஒரு சில கண்ட்ரியில் பார்த்தா ஹோட்டல் வழிகளையே நம்ம கிரிப்டோ ஷேர் பண்ணி அங்கே வந்து ஸோ அங்கே வந்து ஃபுட் சாப்பிட்ற மாதிரி அப்படி ஒரு அந்த சைட்ஸ் அதெல்லாம் இருக்குது.
ஸோ ஸ்டார்ட்லேயே நீங்கள் ஓரளவு கிரிப்டோ இன்வால்வ் ஆகி இப்போயே நீங்கள் ஓரளவு பேசிக் நாலேஜில் வந்தீங்கன்னா இன்னொரு 5 to 10 இயர்ஸுக்கிட்ட நீங்கள் வந்து ஒரு மெச்சூர்டாக நீங்களும் இருக்கலாம் வேண்டாம். ஸோ அதுக்கு தான் நான் என்னால் முடிஞ்சளவு நான் என்னோடய சேனலில் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். வெரி ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுறது இப்படி ஒரு சிலது நம்ம இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும், ஒரு சிலது ஃப்ரீயாக. ஆனால் வந்து லெஜிட் தான், இந்த ஸ்கேம்லாம் நாங்கள் ஷேர் பண்ண மாட்டேன். ஸோ நான் வந்து ஷேர் பண்ண எக்ஸ்சேஞ்சிலே ஷேர் பண்ணுற மாதிரி அது பெருசாக போயிட்டுருக்கும். அண்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் உங்களுக்கு சொன்னால் நம்ப மாட்டீங்க, பீஸா டேன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. லாஸ்ட் மந்தில் நடந்த பீஸா டே, பிட்காயின் டே, பீஸா டே ரீசெண்டாக ஒரு 5 இயர்ஸ் முன்னால் ஒரு நபர் வந்து 2500 பிட்காயினை கொடுத்து ஒரு 2 பீஸா வாங்கியிருக்காரு. ஓகே, நான் அந்த ஃபோட்டோ ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ 2500 பீஸா கொடுத்து 2500 பிட்காயின் கொடுத்து ஒரு 2 பீஸா வாங்கியிருக்காரு. ஸோ அவரோட பேட்டியெல்லாம் எடுத்திருக்காங்க, இன்டர்வியூ எடுத்தும் அவர் சரியான கவலையாக தான் இன்டர்வியூ கொடுத்தார். ரீசன் என்னென்னா, நீங்கள் அவர் 2500 பிட்காயின் அன்றைக்கு கொடுக்காம இன்றைக்கு வச்சிருந்தா இன்றைக்கி அவர் தான் இன்றைக்கி வேர்ல்டு உலகத்திலே நம்பர் 1 பணக்காரன் இன்றைக்கி இருந்திருப்பார். யோசிப்பாங்க, ஒரு பிட்காயின் ப்ரைஸ் வந்து இப்போ 70,000 யூஎஸ்டி போகுது. அந்த அப்போக்கில் பிட்காயின் கிட்டத்தட்ட நம்ம ஸ்ரீலங்காஸுக்கே ஒரு 100 ரூபா 200 அப்படி தான் போயிருந்தது. சரியா, இப்போ ஒரு பிட்காயின் ப்ரைஸ் 70,000 யூஎஸ்டி. ஸோ நான் வந்து லாஸ்ட்டாக ஏர்ன் பண்ணது எல்லாத்தையும் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஏர்ட்ராப் நம்ம கிரிப்டோவில் ஏர்ன் பண்ணுற நிறைய வேலை இருக்குது. ஏர்ட்ராப், மைனிங் அண்டு ட்ரேடிங்கில் ஸ்பாட் அண்ட் ஃபியூச்சர்ஸ் அண்ட் அப்படி நிறைய கான்செப்ட் இருக்குது. சரியா, இப்போ நம்ம கிரிப்டோவில் வந்து ஸ்கேமில் போய் இது மாற்ற விட எப்படியான லெஜிட்டில், அதாவது எக்ஸ்சேஞ்ச் வழியில் நம்ம லெஜிட்டாகவே நம்ம வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறைய வழி இருக்குது. அதை தான் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 100% வந்து எந்த ஒரு பயமே இல்லை. ஸோ அது வந்து ஒரு நம்பர்லேருந்து இன்னொரு நம்பருக்கு எப்படி ஷேர் பண்ணுறது. இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி மொபைல் பேங்கிங் மூலம் வந்து ஒரு பேங்கில் இன்னொரு பேங்கில் எப்படி ஷேர் பண்ணுறோமோ அதே விஷயம் தான். அதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வந்து எப்படின்னா, அங்கே இங்கே நம்ம அக்கௌண்ட் நம்பருக்கு பதில் அங்கே வந்து இங்கிலீஷ் லெட்டர்ஸில் ஒரு அட்ரஸ் இருக்கும். ஸோ அந்த காப்பி பண்ணி ஷேர் பண்ணுற மாதிரி தான். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு போக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ எந்த டவுட்னாலும் அது சம்மந்தமாக எந்த டவுட்னா கண்டிப்பாக டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நம்மளோட இந்த வீடியோவில் ஃபேஸ்புக்லையும் ஷேர் பண்ணேன். ஃபேஸ்புக்கில் நம்ம சேனல் லிங்க் இருக்குது மேலே. ஸோ கண்டிப்பாக கொடுங்க. நான் நேராக யூடியூபுக்கும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுறாங்க. அது இல்லாமல் நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் ஜாயின் பண்ணி கொடுங்க. அதில் நீங்கள் எந்த ஒரு டவுட்னா அது சம்மந்தமாக டவுட்னா கண்டிப்பாக ரிப்ளை எனக்கு தெரிஞ்சு நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து எப்படின்னா, நான் ஏர்ன் பண்ண விதம் எப்படி ஸ்டார்ட்லேருந்து எப்படி வந்து ஏர்ன் பண்ணேன் அதை நான் ஷேர் பண்ண ஏன்னா ஆல்ரெடி வீடியோ லென்த்தாக போயிட்டு இதில் நான் அதை தொடர்ந்து சொல்லலாது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டார்ட்லேருந்து அந்த கடைசியாக நான் எப்படி ஏர்ன் பண்ண விதத்தை அது என்னென்ன ட்ரிக்ஸ் இருக்குது நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நம்மளோட வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் ஜாயின் பண்ணி கொடுங்க. அண்ட் அடுத்தது இது இன்னொரு ஏர்ட்ராப் வந்து இப்போ தான் கிடைச்சிருக்கு. ஸோ அதையும் நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். அதனால் வருதான ஏர்ட்ராப் தான் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 யூஎஸ்டி ரிட்டர்ன். ஸோ நார்மல் 50-60 யூஎஸ்டி ரிட்டர்ன் வரும் இந்த மாதம் எண்டுக்குள்ளே. 60 தான் சும்மா இல்லை. சரி, நம்மளை ஒரு யூஎஸ்டி வந்து 310 ரூபா. ஸோ ஸ்ரீலங்கன் பீப்புள் 310 ரூபா. ஸோ இந்தியன் பீப்புள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட இதில் கால்குலேட் பண்ணி கொடுங்க. அது இல்லாமல் இன்னொரு நமக்கு சான்ஸ் என்ன இருக்குண்டா, ஸ்ரீலங்கன் பீப்புள் நமக்கு சான்ஸ் என்ன இருக்குண்டா, நமக்கு வந்து டேக்ஸ் இல்லை. சரியா, இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸ்சேஞ்சில் பை அண்ட் செல் பண்ணுறோம், அதை நம்ம வந்து பேங்க் விட்டு எடுக்கிறோம்னா நமக்கு ஒரு டேக்ஸ் இல்லை. அதனால் நமக்கு ஒரு நல்ல ஒரு லக். சரி, ஆனால் இந்தியன் பீப்புளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்டாலே டேக்ஸ் ஒரு கோயினை பை பண்ணால் ஒரு டேக்ஸ், செல் பண்ணால் டேக்ஸ், அதை பேங்கில் விட்டு பண்ண ஒரு டேக்ஸ், சரியான டேக்ஸ்லேயே அவங்களோட இருக்கிற ப்ராஃபிட் லூஸ் ஆகும். அப்போ நம்மளோட ஸ்ரீலங்கன் பீப்புள் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே லக் தான் சொல்ல முடியும். ஸோ அதான் இப்படியான கான்செப்ட்டுகள் வரும்போது மிஸ் பண்ணிட வேணாம். கிட்டத்தட்ட நான் பிடபிள்யூலாம் நிறைய தடவை பிடபிள்யூ ஏர்ட்ராப் ஷேர் பண்ணியிருந்தேன் யூடியூப்பில் பார்த்தா. பிடபிள்யூவில் நிறைய ஏர்ட்ராப் கிட்டத்தட்ட ஒரு ஏர்ட்ராப்லேயும் 50 யூஎஸ்டி 100 யூஎஸ்டி 100 யூஎஸ்டி 50 யூஎஸ்டி வரத்தான ஏர்ட்ராப் தான் அவங்க ஷேர் பண்ணியிருந்தேன் பிடபிள்யூ ஹோல்டிங். அதாவது பிட்கெட் வெல்ட்ற ஒன்று ஏர்ட்ராப். ஸோ கிரிப்டோவில் ஃபீல்டில் ஆர்வமுள்ளாக்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எந்த டவுட்னா கண்டிப்பாக வந்து டெக்ஸ்ட் பண்ண கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அது இல்லாமல் அந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஒரு சில பேர் உங்களுக்கு கிரிப்டோ ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் ஸோ நீங்கள் ஷேர் பண்ணும்போது உங்கள் மூலம் பார்க்குற ஒரு நண்பருக்கு அவருக்கு இன்ட்ரெஸ்ட் ஆனால் அதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ண வந்துடுறாங்க. ஃபேஸ்புக்கில் சரி யூடியூப்பில் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். நெக்ஸ்ட் சந்திப்போம்.